தூய்மை அடைந்திருக்கக்கூடிய ஒரு தமிழ் மொழிக்கான தந்தையா மறைமலை அடிகளை சொல்றேன். ஏன்னா அது வரைக்கும் மணிப்பிரவல நடைன்னு சொல்லுவாங்க. அதுல நிறைய வடமொழி சொற்கள் கலந்து, இன்னைக்கும் வடமொழி கலந்துருக்கு, இன்னும் பிற மொழிகள் கலந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா பெரிய அளவுக்கு வடமொழி கலந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்த நிலையா மாத்தினது மறைமலை அடிகள் தான். அந்த மாதிரி தங்கிலீஷுக்கு தந்தைன்னு சொல்லணும்னா ஈவேராவை தான் சொல்லணும். பயங்கர ரொம்ப கேவலமான கருத்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு சொல்லு இருக்கு ஆங்கிலத்துல, அதை என்னால தமிழ்ல எழுத முடியல. தமிழ்ல எப்படி எழுதுவீங்க? எஃப்ங்கிற ஒளியே தமிழ்ல இல்லையே. என்ன எஃப்க்கு எஃப்ங்கிற ஒளி தமிழ்ல இருக்கணும். நண்பர்கள்னு ஒரு சொல்லு இருக்கு, அப்ப நண்பர்கள்னு பயன்படுத்தி நண்பன் நண்பர்கள்னு பயன்படுத்திட்டு போ. அது அந்த என்ன தெரியுமா சொன்னாரு? எஃப் போட்டு ரே இன் டா இஸ்னு போட்டு எழுதுங்க அப்படின்னு ஒரு மிக அருமையான ஒரு கேவலமான ஒரு கருத்தை முத சொன்னது இந்த ஆள் தான். ஜீப்ரான்ற சொல்லு இருக்கு, ஜீங்கிற ஒளி கூட தான் உங்ககிட்ட இல்ல, அதனால என்ன பண்ணு ஜீனு போட்டு பி ரான்னு எழுது. அப்போ உங்ககிட்ட இல்லாத ஒளிக்கெல்லாம் ஆங்கிலத்துல ஒளி எழுது. 26 சொற்கள் வச்சிருக்கிறவன் நம்ம எழுத்த கடன் வாங்கிக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட ஒளி இல்லையா, நமக்கு ஏன் அது தேவை? ஜீப்ராங்கிறது தமிழ்ல என்ன, வரி குதிரைன்னு ஒரு சிறப்பான தமிழ் பெயர் இருக்குல்ல, நீ உருவாக்குன எப்பல இருந்தோ இருக்கு, இருக்கிறத ஏன் பயன்படுத்த மாட்ட? இது திமிருத்தனம், சோம்பல்.